திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். திருச்சிற்றம்பலம். நின்றது தானாய் நிறைந்த மகேசுரன் சென்றங்கு இயங்கும் அறந்திருமாலவன் மன்றது செய்யும் மலர் மீசை மேல் அயன் என்றிவராக இசைந்திருந்தானே. திருச்சிற்றம்பலம். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம். நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் என்று கூறுகிறார். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மகேஸ்வரன் சதாசிவன் தன் நிலையில் மாறாமல் தானாகவே நிற்கிறான். அவனே அனைத்திற்கும் ஆதாரமானவனாக இருக்கிறான். சென்றங்கு இயங்கும் அரண் திருமாலவன். அவனது சங்கல்பத்தாலேயே அழித்தல் தொழிலை செய்யும் அரணும், அதாவது ருத்ரன் இருக்கிறானே, அவன் அழித்தல் தொழிலை தானே செய்கிறான். உலகை காக்கும் தொழிலை செய்யும் திருமாலும் தோன்றி இயங்குகிறார்கள். மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் தாமரை மலரில் எப்பொழுதும் வீற்றிருக்கிறாரே, வீற்றிருந்து படைப்பு தொழிலை செய்யும் பிரம்மனும் அயன் அவனே ஆகிறான் என்ற இவராக இசைந்திருந்தானே. இவ்வாறு படைத்தல், காத்தல், அழித்தல் மற்றும் மறைத்தல், அருளல் ஆகிய தொழில்களை செய்யக்கூடிய வெவ்வேறு மூர்த்திகளாக அந்த ஒரே பரம்பொருள் பொருந்தி இருக்கின்றான் என்ற கருத்தைத்தான் இது தெரிவிக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிற்பி இருந்தான். ஒரு சிறந்த களிமண்ணை கொண்டு பல உருவங்களை செய்கிறான். முதலில் என்ன செய்தான்? ஒரு அழகிய தொட்டியை செய்கிறான். அதில் நீர் ஊற்றி செடியை வளர்க்கிறான். அது படைத்தல் தொழில். பிறகு அதே மண்ணை கொண்டு ஒரு சுவரை எழுப்பி வீட்டிற்கு பாதுகாப்ப அதை வைக்கிறான். அது காத்தல் தொழில். இறுதியில் என்ன ஆகிறது? காலம் முடிந்ததும் அந்த மண்ணுருவங்களை மீண்டும் கலைத்து சிதைக்கிறான். அது அழித்தல். இங்கே தொட்டி, சுவர், சிதைந்த மண் என்று 3 நிலைகள் இருந்தாலும் அங்கு இருந்தது அந்த ஒரே ஒரு மண் மட்டும்தான். அதே போல்தான் சிவபெருமான் ஆகிய சதாசிவன் என்ற ஒரு மூல பரம்பொருள் தனது சக்தியினால் வெவ்வேறு தொழில்களை செய்வதற்காக வெவ்வேறு பெயர்களையும் உருவங்களையும் எடுக்கிறது. ஞானம் பெற அரணாகவும், வாழ்வாதாரத்திற்கு திருமாலாகவும், ஆரம்பத்திற்கு பிரம்மனாகவும் காட்சியளிப்பது ஒரே இறைவன்தான். ஒரு நடிகன் மேடையில் வேடம் மாற்றுவது போல இறைவன் உலகிலே நடத்த பல வேடங்களை ஏற்கிறான் என்பதை இந்த பாடலின் உட்கருத்தாகும். கடல் நீரை ஆவியாகி மேகமாகிறது என்பது எல்லாரும் அறிந்ததுதான். மேகம் மழையாகிறது, மழை ஆறாகி மீண்டும் கடலில் வந்து சேர்க்கிறது அல்லவா? பெயர் வேறாக இருந்தாலும் நீர் ஒன்றுதானே. அதுபோலவே மகேஸ்வரன் ஒருவனே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என எல்லாமாக திகழ்கிறான் என்ற கருத்தைத்தான் இந்த பாடல் தெரிவிக்கிறது. நின்றது தானாய் நிறைந்த மகேஸ்வரன் சென்று அங்கு இயங்கும் மரன் திருமாலவன் மன்றது செய்யும் மலர்மிசை மேல் அயன் என்ற இவராக இசைந்திருந்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.